இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மோகினி பிசாசு எல்லா ஆம்பளைங்களையும் ஒரு காட்டு வையில வசியம் பண்ணி எல்லாத்தையும் கொடூரமாக கொன்னுடுது. அது ஏன் எதுக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான பொண்ணு மோகினி பேய் இருந்துக்கிட்டு காட்டில் போகிற ஆம்பளைங்களை வசியப்படுத்துது. அந்த ஆம்பளைங்களை வசியம் படுத்தினதுக்கப்புறம் அவங்க அழகில் பார்த்து மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வாயை பொழந்து பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த மரத்தில் தூக்கப்பட்டு வெறும் கழுத்து தொங்குற மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. மறுநாள் காலைல பார்த்தா கொடூரமாக இறந்து கிடக்குறாங்க. அதேமாரி மறுநாள் பார்த்தா இன்னொரு ஆம்பளை யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் அவங்க அதோட அழகை காட்டி வசியம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கொடூரமாக கொன்னுடுது. அது எப்படி கொள்ளுதுன்னு தெரிய மாட்டேது. காலில் பார்த்தா கொடூரமாக இறந்து போய் கிடக்கிறாங்க. அதேமாரி நிறைய ஆம்பளைங்களை அது கொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தா அதோட அழகில் ஒருத்தவன் மயங்கி நடந்து போகிறான். நடந்து போனதுக்கப்புறம் அவனோட மூஞ்சி வித்தியாசமாக மாறுது. ஏன்னா அவன் அந்த தொங்குற காலத்தை பார்த்த உடனே அவன் பயத்தில் உச்சக்கட்டத்தில் போனான். அதுக்கப்புறம் அந்த பேய் அவனை என்ன பண்ணுச்சுன்னு தெரில. காலையில் பார்த்தா இறந்து கிடக்குறான். அதேமாரி இன்னொரு ஆம்பளை வசியப்படுத்துது. ஆனால் அந்த ஆம்பளை கண்டுக்காதையே போய்கிட்டே இருக்கான். இருட்டில் ஒன்றும் தெரியல போல இருக்குன்னு நெருப்பு பக்கத்தில் படுத்து அதோட அழகாக காட்டுது. இருந்தாலும் கண்டுக்காத போகிறான். அதுக்கப்புறம் இந்த மோகினி பிசாசோட ஸ்டோரியே காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு மரத்துக்கு இல்லை அவனோட லவ்வரை பார்த்து தினைக்கும் மேட் பண்ணும். அதுக்கப்புறம் லெட்டர்லாம் போடுது. அந்த லெட்டருக்கு ரிப்ளையே வரல. அந்த பொண்ணு சோகத்தில் இருக்குது. ஏன் எதுக்கு ரிப்ளை வர மாட்டேங்குதுன்னு. அதுக்கப்புறம் நேரில் போய் பார்க்குவான். அவன் சொல்லுவான், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ என்னை விட்டு போயிடு, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. அந்த பொண்ணு வந்து கதறி அழுவுது. நம்ம ஏமாந்துட்டோமே கதறி அழுவுது. அதே மரத்தில் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு உக்காந்துருக்குது. நினச்சி பைத்தியமாக ஆகுது, அழுவுது, கதறுது. ஏன் நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் அது முடிவு எடுத்துச்சு, தூக்கு போட்டு இறந்துடலாம். அதுவே தூக்கு போட்டு இறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து அந்த மோகினி பேய், அந்த ஸ்டோரியெல்லாம் முடிஞ்சு மோகினி பேய் உட்காந்து ஒரு இடத்துல அழுதுட்ருக்கு. அப்போ இந்த ஆம்பளை போய் கேட்குறான், ஏன் அழுகுறான்னு. அப்போ அந்த மோகினி பிசாசை தொட்டோடனே அவனுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லாத ஆகிறப்ப இந்த பேய் தான் அவனை போய் நல்லபடியாக பார்த்துக்கிச்சு. இந்த பேயும் அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப நல்லவனாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா பழகுறாங்க. பழகுனதுக்கப்புறம் இவன் ஒரு தீவிர சாமி பக்தன். அதுக்கப்புறம் இந்த மோகினி பிசாசு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பிசாசு வந்து ஒரு மனுஷியாகவே மாறிடுறா. 2 பேருமே அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து நல்லா கதை பேசுகிறாங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவள் ப்ரெக்னென்ட் ஆனோடனே அந்த ப்ரெக்னென்ட்டான இதையும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவன் ரொம்ப நல்லபடியாக அந்த பொண்ணையும் பார்த்துக்கிட்டோடனே அந்த பொண்ணுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. 2 பேரும் அந்த அழகான குழந்தையோட 3 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மோகினி பிசாசு ஒரு லவ்வாலேயே அதோட உயிரை விட்டுச்சு. ஒரு லவ்வாலேயே அது திருப்பி ஒரு மனுஷியாகவும் மாறி ஒரு குழந்தையை எடுத்துருக்கு. இந்த டிஃப்ரெண்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தட் டேக் கேர். பை ஆல்.